ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது இன்றைக்கு பார்க்கக்கூடிய தாவரம் வந்து செம்பருத்தி. இதனுடைய சயின்ஸ் நேம் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இது பார்த்திங்கன்னா ஓய்தல் அடுக்கு. இதில் நிறைய வகைகள் இருக்குது. நிறங்கள், பூக்கள் நிறங்கள் நிறைய உள்ள தாவரம் இருக்குது. நாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது சிவப்பு நிற பூக்கள். இது ஓய்தல் அடுக்கு மட்டும்தான். இது நீங்கள் வளர்ப்பது எளிது. இதை பார்த்தீங்கன்னா செமி ஷேடில் வச்சிங்கன்னா உங்களுடைய பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் போனீங்கன்னா இந்த பூக்கள் நிறைய பாருங்கள். டைரக்ட் சன்லைட்டில் இருக்க எவ்வளோ பூக்களை பூக்கும். இது தினந்தோறும் பூத்துனே இருக்கும். இது தண்ணி வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் போட்டால் போதும், தினந்தோறும் இதுக்கு தேவையில்லை. இதே மாதிரி வளர்ப்பது, உற்பத்தி செய்வது மிக எளிது. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். உற்பத்தி செய்வது இங்கே பாருங்கள். நாம் எப்போவுமே கட்டிங் எடுக்கும் போது பூக்கும் தாவரத்தை தான் எடுக்கணும். ஏன்னா அதோட ஸ்டெம் எல்லாம் திக்காக இருக்கும். உங்களுக்கு எடுக்கும்போது அதோட அடுத்த தலைமுறை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஒரு சின்ன கண்டு ஒரு அரடி முக்காடி ஒரே ஒரு பிரான்ச் உள்ளதுலேருந்து வந்து எடுக்க முடியாது. என்னது கட்டிங்ஸ் எடுத்து அடுத்த ஜெனரேஷன் உருவாக்க முடியாது. அதனால் இது பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது. இந்த பூக்கள்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய கண்டு வந்து க்ரீனாக இருக்கக்கூடாது ஸ்டெம்மு. அந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அந்த லெவலில் இருக்கணும். அதை மட்டும் எடுத்து நம்ம போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், உங்களுக்காக ஒரு பிரான்ச்சஸ் எடுத்துக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக ஒரு பிரான்ச்சஸ். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதை பாருங்கள், பூத்திருக்கு பாருங்கள். இது என்ன பண்ணணும்னு நம்ம பாருங்கள். இது சிசர் வச்சு அழகாக கட் பண்ணி கட்டிங்ஸ் போடுங்க. கையில் உடைக்காதீங்க. உங்களுக்கு பார்வைக்காக வேண்டி கையில் உடச்சி காமிக்கிறேன். அழகாக சிக்கேச்சர் வச்சு அழகாக ட்ரிம் பண்ணுங்கள். இது கட்டிங் போடும்போது அதோடைய மேலே இருக்கிற மேல் தோல் உரியக்கூடாது. தாவரத்தோட தேவை. இதை பாருங்கள், இந்த மாதிரி தோல் உரியக்கூடாது. ஏன்னா உரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ரூட் ஃபார்ம் ஆகாது. அதனால் சிசர் வச்சு அழகாக சிக்கேச்சர் வச்சு அழகாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்க பிரான்ச்சஸ்லாம் எடுத்துருங்க. முனையில் மட்டும் 2 இடம் விடுங்க போதும். இங்கே பாருங்கள், இவ்வளோ இருந்தால் போதும். நீங்கள் இது ரிமூவ் பண்ணிடலாம். அந்த முனையில் 2 இழப்பு இருந்தால் போதும். இதை நீங்கள் ட்ரிம் இங்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி லெஃப்ட் சாயில் மெனு, கவு மெனு 3 போட்டு நீங்கள் இதை வச்சுங்க. செமி ஷேடில் போடுங்க. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அழகாக ரூட் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தினந்தோறும் பூ நிறைய கிடைக்கும். அதனால் இது வித்தின் 1 மந்தில் ரூட் ஃபார்ம் ஆகிடும். வாட்டரிங் ஆல்டர்னேட் டேஸு, டைரக்ட் சன்லைட்டில் நிறைய பூக்கள் வரும். செமி ஷேடில் வரும் பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இது வளர்ப்பது எளிது. அது எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கட்டிங்ஸ். இது மட்டும் இல்லை, ஹைப்ரிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல்ஸ் உள்ளது, ஈரடுக்கும் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இது பாருங்கள், சிங்கிள் பெட்டல். நன்றி, வணக்கம்.